எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 7ஆம் வசனத்திலேருந்து 14ஆம் வசனம் பார்க்க போகிறோம். ஆனால் பார்க்குறதுக்கு முன்னால் 3லேருந்து 6 அப்படியே வாசித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு குவிக் ஒரு ரிமைண்டர், ஒரு ரிவ்யூ, ஒரு நினைப்பூட்டுதல் கொடுத்துட்டு அப்படியே போயிடலாம். 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எதனால் ஆசீர்வதித்திருக்கிறார்? சகல ஆவிக்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எங்க ஆசீர்வதிச்சிருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே. அதனால தான் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். அப்புறம் 4ஆம் வசனத்திலேருந்து கொஞ்சம் குறிப்பாக சொல்கிறாரு என்ன மாதிரி பாக்கியங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, இந்த ஆவிக்குரிய பாக்கியங்கள். 4ஆம் வசனத்திலிருந்து, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஓ, தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னாகவே தேவன் நம்மை கிறிஸ்துவில் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார். அதான் 4ஆம் வசனம் சொல்லுது. 2வது ஆசீர்வாதம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்துள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அதாவது நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னாக தெரிந்து கொண்டான்றது மட்டும் இல்லை, முன் குறிச்சிட்டாராம். நாம் ஒரு நாள் அவருடைய பிள்ளைகளாக மகன்களாக ஆகணும், சுவிகார புத்திரர் நம்ம கிடைக்கணும், பிள்ளைகளாக ஆகணும் அப்படின்னு முன் குறித்து நம்மளை பிள்ளை ஆக்கி விட்டார். இதுதான் நம்முடைய 2வது பாக்கியம். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் என்னுடைய தகப்பன். ஓ, இது எவ்வளோ பெரிய பாக்கியம். என்ன மாறுதோ இல்லையோ, இதெல்லாம் மாறவே மாறாது பாருங்க. எதில் பிசிறு ஏற்படுதோ இல்லையோ, இது அப்படியே ஸ்டெடியாக இருக்கும். நீங்கள் தேவனுடைய பிள்ளை தான், அவர் உங்களுடைய தகப்பன் தான். ஓ, உங்கள் வாழ்க்கையே இது ஸ்டடி பண்ணிடும். இதை பெருசுப்படுத்தினீங்கன்னா, அப்போது தேவன் என்னை தெரிந்து கொண்டார், என்னை பிள்ளையாகும்படி முன் குறிச்சிட்டாரு, அப்புறம் என்னை பிள்ளையும் ஆக்கிட்டாரு. 3வது, இப்போ இன்னைக்கு தொடங்கி பார்ப்போம். 7ஆம் வசனத்திலிருந்து 3வது ஆசீர்வாதம் இங்கே குறிப்பாக அவர் சொல்கிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, என்னமோ பெருசாக சொல்கிற மாதிரி சொல்கிறார். கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. என்ன சொல்கிறாரு? பாவ மன்னிப்பாகிய மீட்பு. எல்லாம் சொல்லணும், பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அதை 2ஆக வச்சுக்கிட்டா பெட்டர்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் அப்படி தனித்தனியாக வரும். தமிழில் இது ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு தான். அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்புன்னு சொல்லலாம். பட் பெட்டர் அந்த 2 வார்த்தையும் தனித்தனியாக பார்க்குறது. பாவ மன்னிப்பு, மீட்பு. இந்த காரியங்கள் ரொம்ப பெரிய காரியங்கள். பெரிய காரியம் மாதிரி சொல்கிறாரு. ஆனால் சிலருக்கு இது பெரிய காரியங்களாக மாதிரி படலை. அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது பெருசாக படலை, மீட்கப்பட்டது பெருசாக படலை. ஆனால் அது பெருசாக படணும். பெருசாக படாதனால தான் மற்ற சிறுசெல்லாம் ஒன்றும் பெருசாக வரமாட்டேங்குது. பெருசாக எண்ணணும் மேலே. அப்போ இந்த 2 வார்த்தைகளை கவனிப்போம். மீட்பு, மீட்பை பெற்றோம். எல்லாம் சொல்லுங்க, மீட்பு. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? பைபிளில் இது எவ்விதமாய் பயன்படுத்தப்படுகிறது? பைபிளில் இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த மீட்புன்ற வார்த்தையில் 2 காரியங்கள் அடங்கி இருக்கு. ஒன்று விடுதலை ஆக்குவது. மீட்டெடுப்பதுனா விடுதலை ஆக்குவது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவது. இன்னொன்று ஒரு கிரயத்தை செலுத்தி விடுதலை ஆக்குவது. அப்போ அதை 2த்தையும் கம்பைன் பண்ணாதான் அந்த மீட்பினுடைய அர்த்தம் வரும் பைபிளில். மீட்டெடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஒரு கிரயத்தை செலுத்தி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவது. அந்த காலத்தில் அடிமைத்தனம் ஒரு பெரிய ஒரு ரியாலிட்டியாக இருந்தது பாருங்கள், நிஜமாக இருந்தது ரோம சாம்ராஜ்யத்தில். இப்போ இந்த காலத்தில் அடிமைத்தனம் இருக்குன்றாங்க, ஆனால் ஓப்பனாக இல்லை. இப்போ அந்த காலத்தில் இருந்த மாதிரி இல்லை. ரோம சாம்ராஜ்யத்தில் 30-40% அடிமைகளாக இருந்தாங்க. நாம் பொதுவாக அடிமைகள் அப்படின்னு நினைக்கிறப்போவே சில நேரம் எப்படி நினச்சிட்றோம், இந்த அமெரிக்காவில் அடிமைத்தனம் இருந்தது, ஆப்பிரிக்க இனத்தாரை அடிமைகளை ஆக்குனாங்க, ஒரு சில நூற்றாண்டுகள் அடிமைகளாகவே வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு இனத்தாரை ஒடுக்கிறது, அவங்கள அடிமையாக வைக்கிறது அப்படி நினைக்கிறோம். நம்ம ஊரில் கூட சில நேரம் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இனத்தாரை, ஒரு விதமான மக்களை அவங்கள மட்டும் ஒடுக்கி அடிமைகளை போல் நடத்தி மட்டன் தட்டி அப்படியே வைக்கிற ஒரு சரித்திரமும்
இருக்குது. இப்போ நமக்கு அடிமைத்தனம்னாலே பொதுவாக இந்த மாதிரி இதெல்லாம் வருது. ஆனால் ரோம சாம்ராஜ்யத்தில் அடிமைத்தனம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது பாருங்கள். எந்த இனத்தாரும் அடிமையாயிடலாம், எவ்விதமான ஆளும் அப்படி அடிமையாயிடலாம். எப்படி அடிமை ஆனாங்கன்னா, முக்கால்வாசி நேரம் பெரும்பாலும் ஒரு கடனை வாங்குவாங்க, அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாதப்போ அந்த யார்கிட்ட கடனை வாங்கினாலும் அவங்கள்ட்ட அடிமை ஆகிடுவாங்க, அவ்வளோதான். முன்ன பேங்க்ரப்சி ப்ரொடெக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. கடனை திரும்ப செலுத்த முடியலன்னா அந்த கடன் கொடுத்தவங்கள்ட்ட அடிமை ஆகிடணும். சில நேரம் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பமும் அடிமை ஆகிடும். அப்போ நீங்கள் 2000 வருஷம் முன்னால் ரோம சாம்ராஜ்யத்தில் வாழ்கிறீங்கன்னு வைங்க, ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க, கடனை திரும்ப செலுத்த முடியல, அவங்களுக்கு அடிமை ஆகிட்டீங்க. இதை உங்கள் சொந்தக்காரங்க கேள்விப்பட்டு, பக்கத்து ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்க கேள்விப்பட்டு ஒரு 6 மாதத்தில், ஏன்னா அந்த காலத்தை கேள்விப்படுறதுக்கே 6 மாதம் ஆகிடும், எங்கே ஃபோனும் எங்கே இன்டர்நெட்டும். ஸோ ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு கழித்து கேள்விப்பட்ட, ஐயோயோ என்னுடைய நம்ம சொந்தக்காரா இப்படி இந்த மாதிரி அடிமையாயிட்டாங்க, அவங்க கொஞ்சம் பணக்காரங்கன்னு வைங்க, அவங்க உங்கள் மேலே இரக்கம் காட்டி உங்களை எப்படியாவது விடுதலை ஆக்கணும்னு வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருந்தது. எப்படி ஒரு பான் ஷாப்பில் ஒரு காரியத்தை அடமானத்துக்கு வச்சு அந்த அடமானத்தை இன்றைக்கி கூட நம்ம அப்படி சொல்கிறோம் நினைக்கிறோம், மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ரிடீமிங் அ மார்ட்கேஜ் அப்படின்வாங்க பேங்க் டெர்மினாலஜி கூட. ரிடீம்ன்ற வார்த்தை இன்றைக்கி கூட ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனில் பயன்படுத்தப்படுது. அந்த மாதிரி என்ன பண்ணணும், அந்த ப்ராசஸில் அந்த கடனை முழுசாக செலுத்தணும், அதுக்கு வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டை செலுத்தணும், அது எக்ஸ்ட்ரா சார்ஜஸையும் போடும், அதையும் செலுத்தணும். எல்லாத்தையும் செலுத்தி அந்த ஆளை அந்த அடிமைத்தனத்திலேருந்து மீட்டெடுப்பாங்க, விடுதலை ஆக்குவாங்க. இது பரவாயில்ல நடந்த ஒரு காரியம். அதே வார்த்தையை பவுல் கொண்டு இங்கே மீட்பு அப்படின்றதற்கு பயன்படுத்துகிறார். இப்போ நாம் இன்றைக்கி ஆவிக்குரிய அர்த்தத்தில் தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் பவுல் அந்த ஒரு மார்க்கெட்லேருந்து எடுக்கிறார் வார்த்தையை, ஸ்லேவ் மார்க்கெட்லேருந்து. அர்த்தம் என்னது? இப்போ அதை வச்சு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நாமும் அப்படிப்பட்ட ஒரு அடிமை மார்க்கெட்டில் இருந்த மாதிரி நாமளும் இருந்தோம். மனுவர்க்கமே பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைகளாக இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. முழு மனுவர்க்கமே பாவத்துக்கு அடிமையாக இருக்குது, பிசாசுக்கு அடிமையாக இருக்குது. கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல? யோசித்து பாருங்கள். முழு மனுவர் எல்லா மனிதர்களும் பாவத்துக்கு அடிமையாக இருக்காங்களாம், பிசாசுக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். எப்படி? என்னைக்கு நம்முடைய தாத்தாவுடைய 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 தாத்தா ஆதாம், நம்மால் தான் அவர், என்னைக்கு அவர் பாவம் பண்ணாரோ அன்னைக்கு மனு வர்க்கமே பாவத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க, சாபத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. பிசாசுக்கு என்னைக்கு கீழ்ப்படிஞ்சாரோ அன்னிலிருந்து மனு வர்க்கமே பிசாசுக்கும் அடிமைகள் ஆயிட்டாங்க. உங்களால் நம்ப முடியல, ஒன்றும் இல்லை, நியூஸை பாருங்கள். நியூஸை பார்த்தா தெரில, பாவத்துக்கு அடிமை, பிசாசுக்கு அடிமை, சாபத்துக்கு அடிமை. அல்லது சில நேரம் உங்கள் தெருவை பார்த்தே புரிஞ்சுக்கலாம், சில நேரம் நம்ம வீட்டை பார்த்தே புரிஞ்சுக்கலாம், சில நேரம் நம்மளை பார்த்தே கூட புரிஞ்சுக்கலாம். இது ஒன்றும் புரிஞ்சுக்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம் ஒன்றும் கிடையாது. மனு வர்க்கமே பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க, சாபத்துக்கு பிசாசுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படி தான் இயேசு பூமிக்குள்ளே வந்தார். என்ன செய்கிறார் இயேசு? எப்படி விடுதலை ஆக்குறார்? அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு கிரயத்தை செலுத்துகிறார். அந்த கிரயம் என்ன? அந்த வசனம் சொல்லுது, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு பெரிய கரையம் செலுத்தாமல் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசு நம்மளை மீட்டெடுக்க முடியாது. சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்க முடியாது. இது பெரிய ஒரு கரையம் செலுத்தப்படணும். நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கணும்னா, ஒரு சுதந்திரம் கிடைக்கணும்னா, இவ்வளோ பெரிய ஒரு ப்ரைஸ், ஒரு கரையம் செலுத்தி ஆகணும். என்ன கரையம்? அவருடைய ரத்தம். அதுக்கு நீங்கள் மதிப்பு போடணுன்னா என்னன்னு போடுவீங்க? ஒரு 100 கோடி போடலாமா இயேசுனுடைய ரத்தத்துக்கு மதிப்பு? இல்லை லட்ச கோடி போடலாமா? எவ்வளோ போடுவீங்க? போடவே முடியாது. விலையேறப்பெற்ற ரத்தம், விலையேறப்பெற்ற. சொல்லப்போனால் ஒரு மனுஷனுடைய உயிருக்கு கூட நீங்கள் ஒரு மதிப்பை போட முடியாது. நீங்கள் ரொம்ப நேசிக்கிறவங்க யாராவது உடம்பு சரியில்லைன்னா அவங்க சுகமாகறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இருக்கிற எல்லாத்தையும் கூட விற்று கொடுப்பீங்க. ஏன்னா எவ்வளோ பண காசை காட்டலாம், அவங்க தான் உங்களுக்கு பெருசு. அவங்க உயிரினுடைய அந்த மதிப்பு பெருசு இல்லையா? இது ஒரு மனுஷனுக்கே உண்மைன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசுனுடைய உயிர், அவருடைய ரத்தத்தினுடைய மதிப்பு எவ்வளோ மேலானது. யோசித்து பாருங்க. அவர் வெறும் ஒரு மனுஷன் அல்ல, அவர் தேவாதி தேவன். அவர் ரத்தத்தை சிந்தி தான் நம்மளை மீட்டெடுக்கணும்.
அதை செய்கிறார் அவர். வேற வழி இருந்தால் வேற மாதிரி செஞ்சிருப்பாரு. அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறோம். நமக்கு வழியே இல்லாத போதிலும் அவருக்கு 1000 வழி இருக்குன்னு சொல்கிறோம். வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுறாருன்னு சொல்கிறோம். ஆனால் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தேவனுக்கு வேற வழியே கிடையாது. இந்த ஒரு வழிதான். சொந்த குமாரன் அனுப்பி நமக்காக பலியிட வைக்கணும், அவருடைய ரத்தம் சிந்தப்படணும், அவர் பாடுபட்டு மரிக்கணும், அவமானப்பட்டு கேவலப்பட்டு அங்கே தொங்கணும். அவ்வளோ பெரிய ஒரு கிரயம் நமக்கு செலுத்தப்பட்டதுனா தான் அந்த பாவத்தின் சங்கிலியிலிருந்து, அந்த சாபத்தின் சங்கிலியிலிருந்து, அந்த பிசாசுடைய சங்கிலியிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட முடியும். அதை செஞ்சுட்டார் இயேசு. அதுதான் சொல்றார் பவுல். ஒரு பெரிய ஒரு ஃப்ரீடத்துக்கு ஒரு பெரிய பிரைஸ் தேவை. ஒரு பாருங்க, பெரிய ஒரு அடிமைத்தனத்திலேருந்து ஒரு பெரிய ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு ஒரு பெரிய கிரையை செலுத்தி தான் ஆகணும். இது நம்ம புரிஞ்சுப்போம்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். ஆனால் அந்த சுதந்திரம் எப்படி வந்தது? ஈஸியாக வரல, சும்மா ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் வரல, சும்மா அப்படியே சீப்பாக வந்தது கிடையாது. நம்ம நாடு இந்த அந்நிய நாட்டிலேருந்து சுதந்திரம் பெறணுன்றதுக்காக எத்தனையோ பேர் உயிரே கொடுத்தாங்க. அதனால தான் சுதந்திரம் கிடச்சிது. நம்ம ஈஸியாக என்ஜாய் பண்ணுறோம் இன்றைக்கி. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய கிரயம் செலுத்தப்பட்டது. அதனால தான் அன்றைக்கி ஒரு நாளாவது நம்ம அவங்கள நினச்சி பார்க்குறோம், அவங்களுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். பாருங்கள், ஒரு நாடு அடிமைத்தனத்தில் இருக்கிறது எவ்வளோ மோசம். ஆனால் அதை விட மோசம் ஒரு மனுவர்க்கமே அடிமைத்தனத்தில் இருக்குது. ஒரு நாட்டை மீட்டெடுக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய கிரயம் தேவை. ஆனால் அதை விட பெரிய கிரயம் மனுவர்க்கத்தை மீட்டெடுக்கணும்னா இயேசுவே மரிச்சாகணும். அதுதான் செய்கிறார். ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகுது. எல்லாம் சொல்லுங்க, ரத்தத்தினாலே. அது மட்டும் இல்லை, இவருக்குள்னா அவர் ரத்தம் சிந்தினதுனால மட்டும் நம்ம மீட்டுக்கொள்ளப்பட்டோன்றது இல்லை. அவரை நம்பும் போது அவருக்குள் நாம் போயிடுறோம். அதாவது அவரோட இணைக்கப்படுறோம். அந்த இணைப்புள் இந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்துடுது, பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அப்போ நான் கேட்குறேன், இந்த மீட்பை பெற்றிருக்கிறீங்களா? பாவத்திலேருந்து விடுதலையாக்கப்பட்டீங்களா? பாவத்திலேருந்து விடுதலைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா வாழ்க்கையில்? சாபத்திலிருந்து, அந்த சங்கலிலிருந்து விடுதலையாக்கப்பட்டீங்களா? அதை என்ஜாய் பண்ணுறீங்களா? பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீங்களா? பிசாசு இன்னும் உங்களுக்கு எஜமான் மாதிரி சும்மா காமிப்பான். சில நான் அவன் போய் பேசுகிறவன் பெரியாள் மாதிரி நீங்கள் பயப்படணுன்ற மாதிரி காமிப்பான். நீங்கள் சொல்லணும், இல்லை இல்லை எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டது, என்னை விலை கொடுத்து வாங்கிட்டா, நான் உனக்கு அடிமை கிடையாது போ. அவனுக்கு எந்த பிசாசுக்கு நம்ம மீது எந்த அதிகாரமும் கிடையாது. தனியாக எடுத்தா நம்மளை உண்டு இல்லாமல் ஆகிடலாம். ஆனால் நம்ம தனியாக கிடையாது. நாம் ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட ஒரு ஜனம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு ஜனம். ஆகவே பிசாசு நம்ம மேலே எந்த அதிகாரமும் வச்சு கிடையாது. ஆனால் அப்படி காமிச்சுப்பார். நாம தான் சத்தியத்தில் உறுதியாக இருக்கணும். இல்லை இல்லை, நான் மீட்டெடுக்கப்பட்டேன் ரத்தத்தினாலே, கிறிஸ்துவுக்குள் நான் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டேன். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியங்க இது. இதெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க. இதெல்லாம் மற்ற இந்த பூமிக்குரிய காரியங்களோட ரொம்ப பெரிய விஷயங்க இது. ஐயோ, பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டேன்னா அதுவே என்னை பூமிக்குரிய விஷயங்களில் இன்னும் செழிப்பாக வாழ வைக்கும். எத்தனையோ பேர் இன்னைக்கு பூமிக்குரிய விஷயங்களில் செழிப்பாக வாழாததுக்கு காரணம், ஒழுங்காக படிக்க முடியல, ஒழுங்காக வேலை செய்ய முடியல, ஒழுங்காக ஒரு ஸ்டெப் எடுக்க முடியல. ஏன்னா பாவ பழக்க வழக்கங்களுக்கு ஒரு அடிமை போல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஃபோனுக்கு அடிமை, ரீலுக்கு அடிமை, தவறான உறவுகளுக்கு அடிமை, தவறான காட்சிகளுக்கு அடிமை. இப்போ இதுக்கு அடிமையாக இருந்துட்டு எப்படி படிக்கிறது, எப்படி உருப்படுறது, எப்படி நல்ல வேலையை எடுக்கிறது, அந்த வேலையில் சிறந்து விளங்குறது, எப்படி இதை முடியாது. பாவத்துக்கு அடிமைனா அவ்வளோதான், பூமிக்குரிய விஷயங்களை முன்னேற முடியாது. ஆனால் இயேசு நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்துட்டார். நாம் அடிமை கிடையாது, நாம் we are free. அப்போ நான் நல்லா படிக்கலாம், நல்லா என் வேலையை செய்யலாம், அதில் சிறந்து வழங்கலாம், என் பெஸ்ட் முயற்சியை போடலாம், அதை தேவன் ஆசீர்வதிப்பார். யோசித்து பாருங்க, சாபத்துக்கு அடிமை கிடையாது, பிசாசுக்கு அடிமை கிடையாது. நாம எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்.